என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கொஷின்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் செடியில் வந்துட்டு புதுத்தளிர்கள் வந்து அழகாக எடுத்து வருது, ஆனால் வந்து மொட்டுக்கள் வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பூக்கள் வந்து நர்சரியில் வந்துட்டு வாங்கிட்டு வரும்பொழுது நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் நம்ம வீட்டில் வந்து வச்சு வளர்த்தும் போது அந்த பூவினுடைய சைஸே ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ பூவோட சைஸ் வந்து நல்லா பெருசாக எடுத்து வரதுக்கு என்ன மாதிரியான உரம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே பயன்படுத்தி நம்ம ஒரு உரம் வந்து எனக்கு சொல்லுங்கள், அந்த உரங்கள் பயன்படுத்தும் போது எனக்கு நிறைய தளிர்கள் வரணும், நிறைய மொட்டுக்கள் வந்து கிடைக்கணும், அந்த மாதிரியான ஒரு உரத்தை வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க 3 பேர் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுற மாதிரியான ஒரு அமேசிங் ஃபர்டிலைசர் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபர்டிலைசரை வந்து பயன்படுத்துறதுல என்னுடைய செடியில் பார்த்தீங்க அப்படின்னா புதுத்தளிர்கள் வந்து அழகாக எடுத்து வந்தது. அந்த புதுத்தளிர்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மொட்டுக்கள் வந்து ஒவ்வொன்றிலையுமே தனித்தனியே எடுத்து வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணுறதுக்கு நான் 3 பொருட்கள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஆர்கானிக்கான ஃபர்டிலைசரை உங்களுக்கு ஷேர் பண்ணணும், ப்ளஸ் வந்து மழை சீசனுக்கும் வந்து நல்ல ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு ஃபர்டிலைசராக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொருட்களை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தோல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைப்பழத்தோலை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் அப்படி என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு பொட்டாசியம் ரிச்சான ஃபர்டிலைசர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42% அளவுக்கு வந்து பொட்டாசியம் சத்துக்கள் வந்து, அது மட்டும் இல்லாமல் கால்சியம், மேங்கனீஸ், அதுக்கப்புறம் மெக்னீஷியம், சல்ஃபர் இதெல்லாமே கலந்துருக்கு. இந்த பொட்டாசியம் சத்துக்கள் வந்து செடிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட்ல ஒண்ணுங்க. இந்த சத்து வந்து அப்படி என்ன செடிகளுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தண்டு, அந்த செடியினுடைய தண்டு பகுதி இருக்கு இல்லைங்களா, அது நல்லா ஆரோக்கியமாக வளர்த்துக்கும். சரி, அதுக்கப்புறம் நார்மலாகவே செடிகளை வந்து பார்த்தீங்கன்னா நோய் தாக்கங்கள் வந்து ஏற்படுது இல்லைங்களா, அதை வந்து குறைக்கிறதுக்கும் சரி, அந்த பூச்சியினுடைய இப்போ நம்ம உடம்புலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்பு சக்தி இருந்தது அப்படின்னா நமக்கு டிசீஸ் வந்து வராது இல்லைங்களா. ஸோ அந்த எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சத்தாக தான் இந்த பொட்டாசியம் வந்து இருக்குது. ஸோ ஒரு அமேசிங்கான ஃபர்டிலைசராக வந்து இதை சொல்லலாம். அப்புறம் முன்னையே சொன்ன மாதிரி மேங்கனீஸ், அதுக்கப்புறம் மெக்னீஷியம், சல்ஃபர் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ப்ரோட்டீன் இன்டேக்கை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் செடிகளில் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்குமே இந்த சத்துக்கள் வந்து தேவைப்படுது. ஸோ மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நான் வந்து வாழைப்பழத்தோல் வந்து எடுத்திருக்கேன். அடுத்த இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டைத்தோல் தாங்க. முட்டைத்தோல் வந்து நிறைய பேர் வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க, இல்லை அப்படியே டைரெக்டாக வந்துட்டு இந்த மண் பகுதியில் வந்துட்டு உடச்சி விட்டுறாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம முட்டைகள் அந்த யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் அப்படி என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் தான் செடிகளுக்கு ரொம்பவுமே முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நியூட்ரியன்ஸ் இது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஒரு குறைஞ்ச அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ், மெக்னீஷியம், சோடியம் இது எல்லாமே இந்த முட்டையினுடைய தோலில் வந்து இருக்கு. இந்த முட்டைத்தோலை பயன்படுத்துறதுல அப்படியே நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய பிளான்ட்டுக்கு வந்துட்டு ஒரு நியூட்ரிஷனல் பூஸ்ட் மாதிரியே வந்து செயல்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மண் பகுதியில் இருக்கக்கூடிய அசிடிட்டியை வந்து குறைக்கிறதுக்குமே இந்த முட்டைத்தோல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மண் பகுதியை வந்து காற்றோட்டமாக இருக்கிறதுக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் செடிகளில், அதுவும் இந்த மழை சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னெயில்ஸோட தொல்லையில் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அந்த சமயத்தில் அது மேலேயே நம்ம போட்டு விடும் பொழுது அதனுடைய ஸ்கின் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ இந்த முட்டையோட வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அது ஒரு பெஸ்ட் கண்ட்ரோலாகவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்சம் சால்ட் தாங்க. ஸோ இந்த எப்சம் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்கானிக்கே கிடையாது, இது இன்ஆர்கானிக் தானே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ஆர்கானிக் தானுங்க. இந்த நம்ம வெல் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதாவது கிணத்து தண்ணியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டான்ஸ் தான் இது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கார்டனிங்க்கு மட்டும் இல்லை, நிறைய வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எக்கச்சக்கமான மருத்துவ இதுலேயுமே இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்தளவுக்கு இது வந்து சேஃப் தான்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்டனிங்கில் வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பூச்செடியாக இருந்தாலும் சரி, காய்ச்செடிகளில் இருந்தாலும் சரி, இல்லை பழச்செடிகளாக இருந்தாலும் சரி, நல்ல பூக்கள் வந்து எடுத்து வரத்துக்கும் சரி, அது நல்ல பெரிய பூக்களாக, அப்புறம் செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு இருக்கிறதுக்குமே இந்த எப்சம் சால்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் அண்ட் சல்ஃபேட் இது கலந்த ஒரு கலவை தான் இந்த எப்சம் சால்ட்டு. இதனுடைய பயன்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இதுக்கு வந்து நான் தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு என் கார்டில் கொடுக்குறேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ குளோரோஃபில்லை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் சரி, நம்மளுடைய ரோசஸ் வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் புது தளிர்கள் எடுத்து வரத்துக்கும், அப்புறம் அந்த ரோஸே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல பெரிய பெரிய பூக்களாக வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கும் இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த 3 பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை எதை எந்தெந்த அளவுக்கு வந்துட்டு நான் சேர்த்தணும் அப்படின்றத சொல்கிறேன். வாழைப்பழத்தோல் வந்து எத்தனை நம்பர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5லிருந்து 6 வாழைப்பழத்தோலை வந்து சின்ன சின்ன வந்து பீஸாக கட் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்திடுறேன். முட்டை ஓடு வந்து பார்த்திங்கன்னா 4 முட்டையோட ஓடு வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா இப்படி கையிலே வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்திடலாம். அடுத்தது எப்சம் சால்ட் வந்து எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து இதில் சேர்த்திடலாம். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நல்ல பவுடர் ஃபார்மில் இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தாராளமாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்குது இல்லைங்களா, கண்டினியூஸாக மழை இருந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் ஃபஸ்ட்டு மேல் மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ இந்த அளவுக்கு மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்திருக்கோங்க. வேர் பகுதி கிட்ட போடாமல் சுற்றி வந்துட்டு சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மூடி விட்ட மாதிரி மூடி விட்டுருங்க. ஸோ மறுபடியும் மழை வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அது தண்ணி வந்து கலந்து நல்ல வேர் பகுதிக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது முன்ன சொன்ன மாதிரி தான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபெர்டிலைசரை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். எல்லா செடிகளுக்குமே வந்து நீங்கள் கொடுக்கலாம். காய் செடிகளுக்கும் கொடுக்கலாம். பழச்செடிகள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நல்லாவே காய்கள் வந்து எடுத்து வரும். ஃபஸ்ட்டு நல்லா பூ வந்து நல்லா காய் வந்து வரும்பொழுது நல்லா பெருசாகவே வரும். பூ வைக்கிற அந்த சமயத்தில் வந்து இந்த ஃபெர்டிலைசரை பயன்படுத்தும் பொழுது நல்லாவே பலன்கள் வந்து கிடைக்கும். வெயில் வந்து நல்லா அடிச்சிட்டு இருக்க சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ மாதிரியும் மேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஃபெர்டிலைசரில் இப்போ உங்கள் ரோஸ் செடியிலையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த செடிகள்லையும் வந்துட்டு இலைகள் வந்து இல்லை அப்படின்னு இலைகள் ஃபுல்லுமே கொட்டிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இதில் வந்து நீங்கள் அந்த 5 ரூபாய் பேக்கெட் இருக்கு இல்லைங்களா காஃபி தூள், அதை வந்து நீங்கள் கலந்துக்கலாம். அதையும் சேர்த்து இதை கலந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நைட்ரஜன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசராகவும் அது வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த 1 லிட்டர் தண்ணியில் வந்து நல்லா கலந்துக்கிறேன். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 24 மணி நேரம் ஆகட்டும். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாவே அந்த டீ வந்து ரெடியாகி வரும். ஸோ இது வந்து ஒரு 2 நாள், 1 நாள் இல்லை 2 நாள் வந்து கழித்து நம்ம வடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இதனுடைய ஈக்குவல் ரேஷியோவுக்கு வந்து நம்ம தண்ணியை வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. ஒரு இலைகள் மேலே ஃபாலியர் ஸ்ப்ரே மாதிரி நம்ம தெளித்து விடலாம். நல்லாவே பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி செடிகளுக்கு கொடுங்க. இதே ஃபர்டிலைசரே வந்துட்டு என்னுடைய அந்த சுரக்காய் கொடி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து கொடுத்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஞ்சு வந்து இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பூக்கள் வந்து நல்லாவே எடுத்து வந்து இப்போ ஒவ்வொன்றுமே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பூவுமே வந்து காயாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்களுடைய காய் செடிக்குமே இதை வந்து கொடுங்க. நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். இது வந்து அத்தி பழச்செடிங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டெம் தான் இருந்தது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த இலைகள்லாம் ரஸ்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு, எல்லாமே கொட்டிடுச்சு. இப்போ இந்த ஃபர்டிலைசரை வந்து பயன்படுத்துறதுனால தனியாக புது தண்டே வந்து எடுத்து வந்து அழகாகவே வந்திருக்கு. நல்லா ஃபுல்லாக க்ரீனிஷாக புது தளிர்கள் வந்து அழகாகவே எடுத்து
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்டிலைசர் வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.